தந்தை ஏன் இங்கே வந்திருக்கின்றார்? ஓம் சாந்தி. தந்தையோ அனைவரையும் தூய்மையாக்க, சதோபிரதானமாக்க இங்கே வந்திருக்கின்றார். நாம் நமது கர்மங்களுக்கு ஏற்றவாறு நாம் முக்தி தாமத்திற்கோ சுகதாமத்திற்கோ செல்கின்றோம். அவர் தந்தை இதற்காக நமக்கு ஞானத்தை அளிக்கின்றார். அவர் ஒருவரே அனைவரையும் முழு உலகத்தையும் தூய்மையாக்க முடியும். அவர் சொல்கின்றார், நான் உங்களை சத்குருவாக இருந்து தூய்மையான உலகத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். இப்பொழுது குழந்தைகளுக்கு கடைசி பிறப்பாக இருக்கின்றது. ஆகையால் அனைவரையும் இந்த உலகத்திலிருந்து முக்தி தாமத்திற்கு, அதாவது நிர்வாண தாமம், பிரம்மாண்டம், சாந்தி தாமம் என்று உங்களது அன்பான இனிமையான வீட்டிற்கு நான் தந்தை உங்களை அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றேன். ஆகையால் முதலில் நான் உங்களை அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும். பிறகுதான் அந்த உலகில் உங்களை அழைத்துச் செல்ல முடியும். ஏனென்றால் அது தூய்மையான உலகமாக இருக்கின்றது. ஆதலால் அனைவரையும் தூய்மையாக்குவதற்காகவே நான் இங்கே மறு அவதாரம், அதாவது 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மறு அவதாரம் எடுத்து இந்த பிரம்மாவின் உடலில் வந்திருக்கின்றேன் என்று தந்தை சொல்கின்றார். இதுவோ மரண உலகமாக இருக்கின்றது. நான் உங்களை முக்தி தாமத்திற்காக, அதாவது அமைதியின் தாமத்திற்கு நான் உங்களை அழைத்துச் செல்கின்றேன். என் ஒருவரால் மட்டுமே உங்கள் அனைவரையும் அழைத்துச் செல்ல முடியும். ஏனென்றால் எனக்கு மட்டுமே அதனுடைய வழி தெரியும். நான் தான் உங்களை கைடாக இருந்து அனைவரையும் அந்த உலகத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். இது என்னுடைய பாகமாக இருக்கிறது என்று தந்தை சிவதந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். இங்கு அனைவரும் அமைதியை தேடி அலைகின்றார்கள். ஆனால் கிடைப்பதோ கிடையாது. தந்தை ஒருவரே அந்த உலகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றார். முதலில் தூய்மையாக வேண்டும் என்று தந்தை சொல்கின்றார். ஓம்